ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் மோனிகா பேசுகிறேன். இன்றைக்கி என்ன vlog பார்த்தீங்கன்னா, நம்ம எம்சி ரோட் போய் ஷாப்பிங் பண்ண vlog தான். நிறைய பேர் கமெண்ட்ஸில், மோனிகா நீ பசங்களை விட்டுட்டு பார்க்குறதில்ல, உங்கள் அம்மா விட்டுட்டு கிடையாது. நான் ரீல்ஸு வீடியோஸ்லாம் எடுத்து முடிச்சிட்ட பிறகு என் அம்மா என் பசங்களை கூட்டிட்டு ரெகுலராக நான் எங்கன்னா வெளியில் போவேன். அட்லீஸ்ட் என் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பார்க்குக்காவது போவேன், இல்லை என் வீட்டு ஆப்போசிட்லேயே சுடுகாடு இருக்குது, அங்கேயாவது கூப்பிட்டு போய் சுற்றி காட்டுவேன். ஏன்னா என் அம்மா என் பசங்க வீட்லேயே இருக்காங்க. ஸோ அவங்கள எங்கேயாவது நான் வெளியில் கூப்பிட்டு போயிடுவேன் கம்பல்சரி. நம்ம இதுக்கு முன்னாடி தான் வீடியோ எடுக்கல, எல்லோரும் நம்மள இப்படி பேசுகிறாங்க, சரி வா வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுத்தேன். எப்போவுமே மாதம் மாதம் எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் நைட்டி அண்டு இன்ஸ்கர்ட்டு ப்ளவுஸ்லாம் எடுத்து கொடுப்பேன். அதே மாதிரி தான் இன்றைக்கி நாங்கள் எம்சி ரோட் போயிட்டு அம்மாவுக்கு வந்து ஹோல்சேல் ரேட்டில் தான் நான் எப்போவுமே எடுப்பேன் நைட்டிஸ்லாம். ஸோ அதே ஷாப்புக்கு நான் போயிட்டு அம்மாவுக்கு போய் நைட்டி, இன்ஸ்கர்ட்டு, ப்ளவுஸு எல்லாமே நான் எடுத்து கொடுத்தேன். அந்த நைட்டியோட ப்ரைஸ் வந்து 220. ரொம்ப குவாலிட்டியாகவும் இருந்தது, நல்லாவும் இருந்தது. ஃபுல்லாக காட்டன் தான். அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அவர்கிட்ட பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு இருந்தேன். இப்போ நான் எடுத்தால் எவ்வளோக்கு தருவீங்க அப்படிலாம் சொல்லி பேசிவிட்டு, அப்படியே எங்கள் அம்மா விருப்பம் தான், அவங்க தான் போட போகிறாங்க, நானாக போட போகிறேன். அதனால் அவங்க விருப்பத்துக்கு ஏற்றபடி நான் நைட்டி எடுத்து கொடுப்பேன். எங்கள் அம்மா நான் என்ன கேட்டாலுமே புடவை எடுத்து கொடுத்தாமான்னு கேட்டால் வேணாம் எனக்கு நைட்டி வேணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க எங்கள் மம்மி. ஏன்னா அவங்கக்கிட்ட நிறைய புடவை இருந்தது, ஒரு பீரோ ஃபுல்லாக புடவை தூக்கி டொனேஷன் கொடுத்துட்டாங்க. நைட்டிஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே ஆப்போசிட்டில் போயிட்டு நான் ஜெஃபிகோ மேக்குக்கோ வந்து ட்ராக் பார்த்தேன். ஏன்னா பசங்க வந்து வெயில் காலமாக தண்ணியில் விளையாடுறது அதில் விளையாடுறதுன்ட்டு 2 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் அவனுங்க ட்ரெஸ் மாற்றிட்டு இருக்கானுங்க. இது எல்லார் வீட்லேயும் நடக்கிற ஒரு காமன் ப்ராப்ளம் தான், எங்கள் வீட்லேயும் அது நடக்குது. ஸோ அதனால் பசங்களுக்கு ஒரு ட்ராக் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஜெஃபர்சனுக்கு ஒரு 4 ட்ராக் அண்ட் மேக்ஸனுக்கு ஒரு 6 ட்ராக் வாங்கிட்டேன். எதுக்காக 6 ட்ராக்னால் அவனோடக்கும் இவனுக்கும் ஈக்குவலாக வாங்கினோன்னா இவன் குட்டிக்குள்ளால, அதனால் வந்து அவனுக்கு 6 வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னர்ஸ் கொஞ்சம் பசங்களுக்கு வாங்கிட்டு அப்படியே நானும் எங்கள் அம்மா ஊர்க்கதை பேசிகிட்டே வந்தோம். நானும் எங்கள் அம்மாவும் பயங்கரமாக சண்டை போட்டுப்போம், ஆனால் ரொம்பவே பாசமாகவும் இருப்போம். எங்கள் அம்மா தான் எனக்கு எல்லாமே சீரியஸாகவே. ஒருத்தி இல்லைன்னா நாங்கள் என்ன ஆகும்னே தெரியாது, இந்த 2 பிள்ளைங்க என்ன ஆகணும்னு தெரியாது. ஸோ அப்படியே நாங்கள் பேசிவிட்டு பொறுமையாக போயிட்டு அப்படியே நானும் எங்கள் அம்மா கை பிடிச்சிட்டு பேசிகிட்டே போயிட்டு சாப்பிடலான்னு போய் பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலுக்கு போய் உட்காந்துட்டோம். அங்கே போய் உட்காந்துன்னு மேக் என் பக்கத்தில் தான். எப்போவுமே மேக்ஸன் வந்து நான் ஆஃபீஸ் போகிற வரைக்கும் தான் எங்கள் அம்மா கிட்டே இருப்பான். நான் வீட்டில் இருந்தால் ஃபுல் அண்ட் ஃபுல் அவன் என்கிட்ட தான் இருப்பான். ஸோ அந்த மாதிரி தான் எப்போவுமே என்கிட்ட தான் உட்காந்துப்பான். எங்கள் அம்மா கூப்பிட்டாலும் போகல, அதனால் எங்கள் அம்மா மிரட்டுறாங்க, வாடி நீ நாளைக்கு மத்தியானம் வாடி, உனக்கு இருக்குது, உங்கள் அம்மா ஆஃபீஸ் போட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் வந்து ஆர்டர் பண்ண எங்களோட ஃபுட்டெல்லாம் வந்தது, சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நானும் எங்கள் அம்மாவும் பசங்க எல்லாருமே வெளியில் போயிட்டோம். வாக் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டோம். ஆட்டோ பிடிச்சிட்டு நானும் அம்மா பசங்க எல்லாருமே வீட்டுக்கும் வந்து ரீச் ஆயாச்சு. வீட்டுக்கு வந்த பிறகு தான் இந்த vlog நான் போடுறேன். அண்ட் அதுக்கப்புறம் நிறைய பேர் சொல்கிற விஷயம் வந்து பசங்களை விட்டுட்டேன்னு. நான் நிறைய பசங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது கேஷ் எதனாலனா, நிறைய கமெண்ட்டில் கூட சொல்லலாம், ஏன் மோனிகா டாய்ஸ் வாங்கி வேஸ்ட் பண்ணுறீங்க, ட்ரெஸ் வாங்கி வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு. அவங்களுக்கு டாய்ஸ் இந்த வயசில் தான் அவங்க என்ஜாய் பண்ண முடியும், ஓகேங்களா? அதனால் அவங்களோட சந்தோஷம் தான் என்னோடய வாழ்க்கை. என் பசங்களுக்காக தான் உழைக்கிறேன். அண்ட் நாளைக்கு வந்து ரொம்பவே எமோஷ்னலான வீடியோ உங்களுக்கு வரும். கண்டிப்பாக எல்லா பொண்ணுங்களும் பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ தான். நான் கலங்கினாலும் கலங்குவேன், கலங்கக்கூடாதுன்னு தான் பார்க்குறேன், ஆனால் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ நாளைக்கு ஒரு vlog கண்டிப்பாக உங்களுக்கு வரும். அண்ட் வந்து என் பசங்களுக்கு நான் எப்போவுமே ட்ரெஸ் அண்ட் டாய்ஸ் வாங்கிட்டே இருப்பேன். இதெல்லாம் வந்து ஒரு நாள் முன்ன பின்ன அப்படி வாங்குறது. அதான் பேசுகிறவங்க வாய் நாக்கில் நரம்பு இல்லாதவங்க என்ன வேணால் பேசுவாங்களே, அந்த மாதிரி தான். ஸோ இது அதான் அப்பப்போ எடுத்த கிளிப்ஸ் தான். என் பசங்களுக்காக தான் மக்களே நான் வாழ்கிறேன். ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீடியோ எடிட் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஆரஞ்சு கலர் ஆட்டை போட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.